நைட்டு ஃபுல்லாக தூங்குறது கூடாமல் ஒரே சத்தம், பூனை சத்தம் கத்திக்கிட்டே கிடத்துச்சு. எங்கடா கத்துதுன்னு தெரியலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில் பார்த்தா துணி துவைக்கிற கடையில் உட்காந்துட்டு இருக்குது. மதில் ஏறிக்குச்சு உள்ளே வந்துருச்சாட்டுருக்குது. அதுக்கப்புறம் சரி பாவம்னு சொல்லிட்டு பால் வச்சா பயந்து ஓடிட்டு குடிக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு மடியில் உட்காந்துட்டு எந்திரிச்சு போக மாட்டேன்னு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது. எப்பயும் போல் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நல்லா போயிட்டு இருந்த ரொட்டீனில் திடீர்னு ஒரு மாற்றமாகி போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா இடுப்பு சுளுக்கிடுச்சுங்க. இந்த காக்காய்க்கு சோறு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு இந்த போசி தான் தூக்குறதுக்கு போனேன். பைப்பு கூட நிறுத்த முடியல. டக்குன்னு இடுப்பு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என் பையன் தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுருந்தான். அந்தளவுக்கு இடுப்பு வலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகேவாக இருந்துச்சு. 3 நாள் அம்மா தான் வீட்டு வேலை அத்தனையும் செஞ்சுருந்தாங்க. அம்மா மட்டும் இல்லை அப்படின்னா என்னோட கதி அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலை செய்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இப்போ ஓகேவாக இருந்துச்சு. அதனால சரி சின்ன சின்ன வேலைகளாம் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் துணி துவைக்க அம்மா அலாசி கொடுத்தாங்க. நான் துணி துவைக்கிறத பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க. அதனால தான் வீடியோவே எடுக்கல. முழுசாக ஒன்றும் சரியாகலை, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால என்னோட ரொட்டீன் வேலையை திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.